சாக்லேட் சாஸ் செய்கிறதுக்கு நல்லா ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டேன். இதில் ஒரு 1/2 கப் அளவு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சுத்தமாக லம்ஸ் இல்லாமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதில் இப்போ 1/2 டம்ளர் அளவு சுகர் ஆட் பண்ணிட்டேன். இந்த சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் ஆட் பண்ணிட்டேன், ஏன்னா நான் டார்க் சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன். நல்லா இது க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வேணா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா சாஸியாக வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் டார்க் சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டார்க் சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எஸ், த சாக்லேட் ப்ரௌனி சாஸ் இஸ் ரெடி டு சர்வ். இதை நம்ம எது கூட வேணால் சர்வ் பண்ணலாம். ஐஸ்க்ரீம் போட்டுட்டு ஐஸ்க்ரீம் மேலே டாப்பிங்காக கொடுக்கலாம். இல்லை நம்ம வந்து ஹோம்மேட் கேக் பண்ணிவிட்டு அது மேலே வந்து டாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இது வந்து நான் ஹோம்மேட் கேக் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் மேலே சாக்லேட் டாப்பிங் கொடுத்து இது ஒரு லேயராக கன்வெர்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் கேக் வந்து மேலே க்ரீம் மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து நமக்கு உடம்புக்கும் கெடுதல் கிடையாது. நம்ம ஹோம்மேடாக பண்ணதுனால நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் ரொம்ப இதாக இருக்கும். ஹெவியாக இல்லாமல் அந்த க்ரீம் எல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ